Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes crafts ல nail hacks தான் பார்க்க போறோம். So இது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த யூஸ் அண்ட் த்ரோ இல்லாம நம்ம வெச்சு யூஸ் பண்ற மாதிரி DIY nail தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நெயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். சப்போஸ் இந்த வீடியோ முன்னாடி போட்டு அந்த வீடியோ அடுத்து போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த நெயில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த நெயில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் இந்த நெயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமே வீடியோ வந்துடும். இன்றைக்கி மொத்தமாக 5 நெயில் ஹேக்ஸ் ஃப்ரம் 5 minutes crafts தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் ஃபர்ஸ்ட் ஒரு நெயில் பாலிஷ் வச்சுக்கிறாங்க. நெயில் பாலிஷ் வச்சுட்டு நெயிலோட டிப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல 2 கலர் வச்சு ஒரு சூப்பரான டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமரா விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு காமிச்ச மாதிரியே ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. பட் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோட்டிங் நெயில் பாலிஷ் போட்டு செகண்ட் கோட்டிங்க்கு ஏதோ ஒரு த்ரெட் எடுத்துக்கிறாங்க. த்ரெட்டு வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே செகண்ட் கோட்டிங் ஆஃப் நெயில் பாலிஷ் கொடுக்குறாங்க. நெயில் பாலிஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த த்ரெட்டை மட்டும் எடுத்து விட்டுறாங்க. அது ஒரு சூப்பரான டிசைனாக இருக்குது. இப்போ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப சூப்பர் பர்ஃபெக்டாக வருது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் இது சூப்பராக வந்துடும். ஸோ இந்த ஹேக் நம்ம 9 out of 10 தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளோட செகண்ட் ஹேக்குமே சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஹேக்கு போயிடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் ஒரு சூப்பரான ஹேக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நெயில் பேஸ் போட்டுக்கிறாங்க. அந்த பேஸ்க்கு மேலே அந்த சோப்பு நோரை இருக்கும் இல்லையா, நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம் இல்லையா,
அந்த நுரையை வச்சு கொஞ்ச நேரம் செட் பண்ண விடுறாங்க. அது சூப்பரான ஒரு டிசைனாக மாறுது. ஸோ இப்போ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட தேர்டு ஹேக் வந்து வேறு லெவலில் சொதப்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ளூ கலர் தான் அடித்தேன். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு நெக்ஸ்ட் வந்து பிளாக் அடித்தேன். பிளாக் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஃபோமை வந்து போட்டோம். பட் அந்த ஃபோம் வந்து ஃபர்ஸ்ட்டு நிற்கவே இல்லை, நெயில் பாலிஷில் வழுக்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு மேலேயே வந்து வெட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ளூ கலர் கோட்டிங்கே வந்து கொடுத்து இது வந்து காயறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த ஃபோம் போட்டால் தான் வந்து அந்த ஒரு டிசைன் வரும் அப்படின்னு நினச்சி போட்டேன். பட் அப்பயும் வந்து டிசைன் வரல சுத்தமாக. ஸோ இந்த ஹேக் வந்து நமக்கு ஒர்க்கே ஆகலை. அதனால் இந்த ஹேக்கு நம்ம 0 out of 10 தான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம இந்த ஹேக்கில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எப்படி பண்ணால் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம 4th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஹேக்கு. ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக நெயில் பாலிஷ் போடுறாங்க. நெயில் பாலிஷ் போட்டு அது டூத் பிக்கா என்னன்னு தெரில, ஏதோ ஒன்றத்தை வச்சு லைட்டாக ஒரு டிசைன் கொண்டு வந்து அந்த வாட்டருக்குள்ளே நம்மளோட இந்த நெயிலை வந்து விடுறாங்க. ஸோ இந்த ஹேக் மாதிரியே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இந்த ஹேக்கும் சூப்பராக இருக்கும். ஒர்க் அவுட் ஆனால் தெரில ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட 4th ஹேக் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஆனால் நம்மளோட நெயில் பாலிஷில் தான் ப்ராப்ளம் போல். நம்மளோட நெயில் பாலிஷ் வந்து சரியாக ஸ்ப்ரெட் ஆகலை. சுத்தமாக ஸ்ப்ரெட்டே ஆகாததுக்கப்புறம் நம்ம எதுக்கு டிசைன்லாம் போட்டு எப்படி ஒர்க் ஆக போகிறது இல்லை அப்படின்றதுனால நான் அப்படியே நெயிலில் வந்து உள்ளே விட்டேன். பட் அது வந்து சூப்பராக வந்து ஒட்டியிருக்கு. வந்து நிஜமாகவே ஒர்க் ஆகுது. ஆனால் நெயில் பாலிஷ் சூஸ் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணோம். அதுதான் இதில் இருக்க ஒரு சூப்பரான டாஸ்க்காக இருக்கும். இந்த ஹேக் நல்லா ஒர்க் ஆகுது. நமக்கு தான் இது வந்து சரியாக பண்ண தெரில. அதனால் இந்த ஹேக்கு நான் வந்து 9 out of 10 கொடுத்துருவேன். ஸோ இப்போ நம்ம 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஹேக்கு வந்தாச்சு. 5th ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவிங் ஹேக் தான். நார்மலாக நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணுறதை விட நம்ம கையில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம கையிலலாம் வந்து நெயில் பாலிஷ் ஒட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன பண்ண போகிறேன்னா இந்த விரல் 2 விரலையுமே வந்து ரிமூவ் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து நார்மலாக ரிமூவ் பண்ணுறேன். இது வந்து நம்ம கோகோனட் ஆயில் போட்டு ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து நார்மலாக ட்ரையாக இருக்குது.
ஓகே, ஆக்சுவலி வந்து கையிலலாம் அந்த பிளாக் கலர் படுது தான். இப்போ நம்ம வந்து இந்த கையில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் வந்து இந்த ஹேக் ஒர்க் அவுட் இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னோட விரலில் வந்து சுத்தமாக இந்த நெயில் பாலிஷ் வந்து படவே இல்லை. ஆனால் நல்லா அந்த நெயில் பாலிஷ் வந்து நல்லா ரிமூவ் ஆயிருக்கு. இல்லை படாமையே வந்து நம்ம வந்து நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டோம். சூப்பரான ஹேக்காக இருக்குது. இந்த 5th ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எப்பப்பெல்லாம் நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கோகோனட் ஆயில் தடவிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேக்கை நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட 5 ஹேக்குமே வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த 5 ஹேக்கில் உங்களுக்கு எந்த ஹேக் வந்து பிடிச்சிருந்துச்சு, எந்த ஹேக் வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹேக் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் ஹேக்கு. மற்ற எந்த ஹேக்குமே நமக்கு வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நம்மளோட 4th ஹேக் வந்து நமக்கு பண்ண தெரியல. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.